இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மல்கியா அதிகாரம் 3 வசனம் 6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. பிரியமானவர்களே, இந்த கால வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். நிர்மூலமாகவில்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, குடும்ப சூழ்நிலைகள், சில பாரங்கள், சில பிரச்சனைகள் நம்ம நிர்மூலமாகிட்டோம், அவ்வளவுதான், கர்த்தர் நம்ம கைவிட்டுட்டாரு, கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறாது அப்படின்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தராயிருக்கிறேன், நான் மாறாதவராயிருக்கிறேன். அது மாத்திரம் அல்ல, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நிர்மூலம் பண்ண கர்த்தர் விடமாட்டார். அவர் மாறாத ஆண்டவர். நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில செய்வேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். சொன்னதை செய்கிற அளவுக்கும் கைவிட மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் மாறாத ஆண்டவர், அவர் கர்த்தராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் அவர் சொன்ன காரியங்களை சீக்கிரத்துல செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு அருமையான ஒரு சகோதரி ஒரு குழந்தைக்காக தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த வசனத்தை வைத்து அவர்கள் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். கால தாமதமானது, ஆனாலும் கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருக்கிறாரே, கர்த்தர் மாறாதவராயிருக்கிறாரே, என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் அவர் அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அந்த சகோதரி போராடி அந்த வசனத்தை வைத்து ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். பிரியமானவர்களே, அவர் மாறாத ஆண்டவர், சொல்லுகிறதை செய்கிற ஆண்டவர். அழகான ஒரு பெண் குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். வார்த்தை நிறைவேறியது. உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும். காரணம் என்னன்னா, அவர் கர்த்தராயிருக்கிறார், அவர் மாறாதவராயிருக்கிறார். உங்களை ஒரு நாளும் நிர்மூலமாக அவர் விடமாட்டார். கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போம். நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நான் மாறாதவர், நான் கர்த்தராயிருக்கிறேன், நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. வியாபாரங்களை ஆசீர்வதிங்கப்பா. நன்மைகள் உண்டாகட்டும். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும்ப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசேஷித்த ஞானத்தால் கர்த்தர் நிரப்புவீராக. பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறுவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். உங்களுடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்காக உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.